கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியான பகுதி சங்கீதம் 53வது சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையமறையினுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று நாம் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம். போன முறை சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது இந்த கடைசி வசனத்தை தான் நாம் தியானித்தோம். இன்று நாம் தியானிப்போம். முதலாவது வசனத்தை நாம் தியானிப்போம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். மதிகேடன் யார்? நாம் ஒவ்வொருத்தரும் நாம் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மதிகேடரா அல்லது புத்திமான்களா? ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நீங்களே நோட் பண்ணிவிடுங்க, நீங்கள் யார். முதலாவது, மூடர் எப்படி இருப்பார்கள்? மூடருடைய கிரியை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மூடத்தனமான சுபாவத்தை எடுத்து நல்ல புத்திமானுடைய சுபாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் ஜீவிக்க செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அப்போ முதலாவது, மூடன் என்றால் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் வாசிப்போம். யோபு 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு தன் மனைவியை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். பைத்தியக்காரினாலும் மூடு ஸ்திரீனாலும் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல யோபுடைய மனைவிக்கு என்ன பலவீனம் இருந்துச்சு நாம் எல்லாருக்குமே தெரியும். யோபு சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார், கர்த்தருடைய அன்பில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் யோபுடைய மனைவி அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. சத்தியத்துக்கு உறுதியாக நிற்க முடியலை, தேவனுடைய அன்பில் ஸ்திரமாக நிற்க முடியலை. காரணம், அவங்க ஒரு பைத்தியக்கார ஸ்திரீ போல் இருந்திருக்கிறாங்க, அல்லது ஒரு மூட ஸ்திரீ போல் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள் இருந்த பலவீனம் என்னன்னா, சின்ன ஒரு பிரச்சனையை அவங்களால சகிக்க முடியாது. சின்ன ஒரு பிரச்சனையை அவங்களால் சகிக்கவே முடியாது. ஒன்று, அவங்களுக்கு பட்டுன்னு கோபம் வரும். அதுதான் யோபுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் இருந்த பொல்லாத ஒரு சுபாவம். எத்தனையோ முறை சொல்லியிருப்பாங்க.
ஆனால் ஒரே ஒரு முறை தான் யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். ஏன் ஒரு முறை சொன்ன உடனே சொல்லிடுவாங்களா? 10-15 முறை ஒவ்வொரு முறையும் என்னென்ன சம்பவம் நடந்து ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுவார் பாருங்க. நாங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தோம், இப்படி ஆயிடுச்சு என்று ஒரு வேலைக்காரன் சொல்லுவார். அப்பமும் யோபு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு இருப்பார். எங்கள் மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க? நீலாம் ஒரு மனுஷனா, சாகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தேன், ஏன் மேய்ச்சிட்டு இருக்கும் அப்படி ஆகிட்டு எல்லாமே செத்து போச்சு, நான் மட்டும் மீதியாக வந்திருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்கு. யோபு என்ன சொல்லியிருப்பார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ யோபு மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க? நீலாம் ஒரு மனுஷனா, ஆடுகளை மேய்த்தவர்கள், கழுதைகளை மேய்த்தவர்கள், ஒவ்வொருத்தனாகவும் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு சம்பவத்திலும் யோபு உடைய மனைவி, நீ சாகு, நீ சாகு, நீலாம் ஒரு மனுஷனா, உன் தேவனை தூசி, நீ வணங்குறது ஒரு தெய்வமா என்று ஒவ்வொரு முறையும் சொல்லியிருப்பாங்க. அவங்க பிள்ளை செத்து போனது இன்னும் அதுக்கு மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, இப்போ ஐயாவுடைய சரீரத்தில் வியாதி, ஒன்றும் செய்ய முடியல, பாவம். இப்போ அதுக்கு மேலே அம்மாவுக்கு கோபம் தலைவிரித்து ஆடுது. இன்னும் நீ உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரே, நீ ஆராதிக்கிற தேவனை தூசித்து ஜீவனை விடு, செத்துப்போ. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு முறை வீட்டில் மனைவியோ புருஷனோ ஒரு முறை இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, சரி அவங்க ஏதோ பாரத்தில் சொல்கிறாங்க, வேதனையாக தான் இருக்கும், நஷ்டமாகி போச்சுல்ல, இத்தனை ஆடு, இத்தனை கழுதை, இத்தனை ஒட்டகம், இத்தனை ஏர் மாடுகள்லாம் செத்து போச்சுல்ல, மனைவி பாவம் பலவீனமான ஸ்திரீ தானே, மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு முறை 2 முறை சொல்ல சொல்ல புருஷனகாரன் கேட்டுகிட்டே இருந்தான். கடைசி முறை இப்போ யோபோட சரீரத்தில் புண்ணு வந்து வேதனையோடு இருக்கிறார். இப்போ அந்த நேரத்திலையும் யோபு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த அம்மா இன்னும் அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அப்படி சொல்லும்போது தான் யோபு என்ன சொல்கிறாங்க? நீ பைத்தியக்காரி போல பேசுகிறா. புரியுதாங்க? ஒரு முறை பேசுனா பைத்தியக்காரின்னு சொல்ல மாட்டாங்க, 2 முறை பேசுனா பைத்தியக்காரின்னு சொல்ல மாட்டாங்க. பல முறை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி யோபுடைய மனதை வேதனைப்படுத்த ஆரம்பித்தாங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வேறு, அது மாத்திரமல்ல அவன் சரீரத்தில் வியாதி வேறு, அது மாத்திரமல்ல யோபு அம்மா சொல்லி நிந்திக்க, ஆண்டவருடைய நாமத்தை நிந்திக்க சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல நீ சாகு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்கள் யார்? சின்ன ஒரு பிரச்சனை உங்களால் சகிக்க முடியலையா? சகிக்க முடியலையா? அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும். சின்ன ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் சகிக்க முடியல, தாங்க முடியல, தாங்கிக் கொள்ள முடியல, அந்த கிருபை இல்லை. சரி போட்டோம், அவங்க அறியாமையினால் பேசியிருப்பாங்க, தெரியாமையினால் தெரியாமல் பேசியிருப்பாங்க, சொல்லட்டும், பேசட்டும். உடனே நாம் என்ன செய்யணும்? எப்படியாவது 4 வார்த்தை நமக்கு பேசினாதான் நமக்கு திருப்தி என்று சொல்லி 4 வார்த்தை
4 பேருக்கு முன்னாடி நான் பேசி விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, நாம் ஒருபோது கோபப்படக்கூடாது, கோபமே படக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாக ஒருபோதும் கோபப்படக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது. இதெல்லாம் மூடனுக்கு அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் சில நேரங்களில் ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கலாங்க. நான் ஒருபோது ஆண்டவர் மேலே குறையே சொல்லக்கூடாது, ஆண்டவர் முறுமுறுக்கவே கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அடுத்தாப்புல மனுஷன் சொல்லலாம், சவுளை பற்றி சொல்லலாம். சரி, இப்போ நேரம் இல்லை, அதிகமாக நான் சொல்ல விரும்பலை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது நான் ஒருபோதும் முறுமுறுக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. அப்படி இருப்போமான நாம் தான் புத்திமான். யோபுடைய ஸ்திரீ போல நாம் ஆத்திரப்பட்டு, கோபப்பட்டு, எரிச்சல் பட்டு நாம் நன்றி கெட்டவர்களாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு சுபாவம் இருக்குமானா நாம் தான் மூடன். மூடன் என்ன சொல்லுவோம்? தேவன் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் யோபுடைய மனைவியும் செய்தாங்க. தேவன் இல்லை, நீ சாகு, நீ வணங்குற தெய்வம் இல்லவே இல்லை. யோபு வணங்குற தெய்வமே இல்லை அப்படின்னா வேறு எது தெய்வமா? ஒன்றுமே இல்லையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோபு அம்மா, யோபுடைய மனைவி தெய்வமே இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த லிஸ்ட்டில் வராங்க? மூடன் அந்த லிஸ்ட்டில் வராங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. நாம் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா என்று சொல்லி நாம் முன்னேறி செல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடும், ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே உடைய பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். யோபுடைய மனைவி ஒரு 3 ஸ்திரீ போல் இருந்தார்கள். அவர்களை போல நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் ஒரு புத்திமான் ஸ்திரியாக, புத்திமான் ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி புத்திமான் ஸ்திரியாக, புத்திமான் மனுஷனாக, மூடனாக அல்ல, புத்திமானாக நாங்கள் நடந்து கொண்டு ஆண்டவரே என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண, எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் தாங்கத்தக்கதாக கிருபையும் வல்லமையும் அபிஷேகத்தை தந்து எங்களை வழிநடத்துங்கப்பா, எங்களை வழிநடத்துங்க. யோபுடைய மனைவியுடைய சுபாவம் உம்முடைய பிள்ளைகளுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையில் கூட காணப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பிரசன்ன கூட இருக்கட்டும் இயேசுவே நாமத்தின். அப்போ ஷாபாரக்கர திராபரபரக்கர் எல்லா விபத்தில் விலைக்கு காத்துக்கொள்ளும். தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும், தேவ சுகம் ஆளுகை செய்யட்டும், பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.